அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிராமவாசி ஒருத்தர் வந்தார். வந்து 2 ரக்காத் தொழுதார். தொழுது முடிச்சுட்டு துவா ஒன்று கேட்டார் வித்தியாசமாக. அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், எனக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் நீ கிருபை செய், எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் உன்னுடைய ரஹமத் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி துவாவை ஒன்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ரொம்ப விசாலமானவன், விசாலமான அருளுக்குரியவன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவன் கிருபை காட்டக்கூடியவன், அவனுடைய கசானா ரொம்ப விசாலமானது. அப்படி இருக்கிற பொழுது அவனிடத்தில் துவா கேட்குற பொழுது இப்படி அதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, எனக்கு மட்டும் கொடு அவருக்கு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய துவாவை சுருக்கி விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எப்படி துவா செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி சொல்லி கொஞ்ச நேரம் ஆகலை, வந்த அந்த மனிதர் மஸ்ஜித் நபவியில் ஓரத்தில் உட்காந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹுடைய இறை இல்லத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பார்த்து அவரை வேகமாக போய் தடுக்க முற்பட்டாங்க, அவரை விரட்ட முற்பட்டாங்க. இந்த காட்சியை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை தடுத்து நிறுத்தினாங்க. அவரை விட்டுருங்க, அவரை தடுக்காதீங்க, அவரை விரட்டாதீங்க, அவர் முழுசாக போய் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. அல்லாஹுடைய இறை இல்லம் தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம், அசுத்தங்கள் படாத ஒரு இடம், படக்கூடாத ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் தடுக்க தான் செய்வாங்க, அவரை விரட்ட முற்படத்தான் செய்வாங்க. அதை தான் அந்த சஹாபாக்களும் செஞ்சாங்க. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை விட்டுருங்க, அவர் முழுசாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று நிப்பாட்டினார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை தடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு நபரை வந்து திடீர் தடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த நஜீஸ் வந்து எல்லா இடத்துலையும் பட ஆரம்பிச்சிடும். அவர் அப்படி விட்டுட்டாருன்னா அந்த இடத்துல மட்டும் படும். நம்ம தடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் பயந்தவர் ஓடுவார், எல்லா இடங்கள்லையும் பட ஆரம்பிச்சிடும், ட்ரெஸ் முழுக்க பட ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது வந்து அல்லாஹுடைய இறை இல்லம், தூய்மையான இடம், தொழுகையாளிகள் வந்து போகக்கூடிய இடம், அந்த இடத்த வந்து தூய்மையாக வைக்கணும், இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அவரிடத்தில் நடந்து கொண்டார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அவர் தெரிஞ்சு செய்யலை, அவர் ஒரு கிராமவாசி, அறியாமையில் அவர் செய்கிறாரு. அதனால் அவரை கண்டிக்கிறதோ அவரை தண்டிக்கிறதோ பொருத்தமாக இருக்காது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சும் கூட அவரிடத்தில் மிக மிருதுவான முறையில், நயமான முறையில் நடந்து கொண்டார்கள். இது நமக்கு ஒரு அழகான ஒரு பாடம். அறியாமையில் ஒருவர் தவறு செய்கிற பொழுது அந்த இடத்துல நாம் அவரிடத்தில் மிக நயத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, ரொம்ப கடிந்து கொண்டால், அவரை ஏசினால், பேசினால், இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவர் பள்ளிக்கு வருவதை தவிர்த்து விடுவார். அதனால் இதையெல்லாம் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிறுநீர் கழிச்ச அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணியை ஊற்றிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தரையில் ஒரு நஜீஸ் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தரையை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தரையில் அசுத்தம் பட்டுடுச்சு, ஒரு சிறுநீர் பட்டுடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு நஜீஸ் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணியை ஊற்றி சுத்தம் செய்யணும். அப்படி சுத்தம் செய்யும் பொழுது 2 விஷயத்தை கவனிக்கணும். அந்த நஜீஸினுடைய வாடை போயிருச்சான்னு கவனிக்கணும். ரெண்டாவது, அந்த நஜீஸினுடைய நிறம் போயிருச்சான்னு கவனிக்கணும். நஜீஸ் பட்ட இடத்துல நாம் சுத்தம் செய்கிறோம், தண்ணியை வச்சு கழுவுறோம், அப்படி கழுவுன பிறகும் அதனுடைய வாடை போகலை அல்லது அதனுடைய நிறம் மாறலை அப்படின்னு சொன்னால் நாம் ஒழுங்காக சுத்தம் செய்யலை அப்படின்னு அர்த்தம். நஜீஸ் தரையில் பட்டாலோ அல்லது ஒரு பாயில் பட்டாலோ அல்லது ஒரு மேட்டில் பட்டாலோ, எந்த இடத்துல நஜீஸ் பட்டாலும் நாம் இந்த 2 விஷயத்தை கவனிக்கணும். தண்ணிகளை சுத்தம் செஞ்சாலும் சரி, அல்லது இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற மாதிரி மாப்பை வச்சு சுத்தம் செஞ்சாலும் சரி, நஜீஸினுடைய வாடையும் நஜீஸினுடைய கலரும் மாறாத வரை அந்த இடம் அல்லது அந்த பொருள் சுத்தமாகாது. தரையில் ஏதாவது அசுத்தம் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் லேசாக கழுவிட்டாலோ அல்லது போட்டாலோ சுத்தமாயிரும். ரொம்ப கனமான போர்வை அல்லது மேட்டில் நஜீஸ் படும்போது தான் கொஞ்சம் அதிகமாக மெனக்கிட வேண்டிய தேவை ஏற்படும், கொஞ்சம் அதிகமாக கழுக வேண்டிய, வாஷ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ அந்த நேரங்களில் வந்து அதனுடைய கலரு, அதனுடைய ஸ்மெல்லு மாறிடுச்சா அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும்.
அசுத்தம்பட்ட இடத்தை அல்லது அசுத்தம்பட்ட பொருளை வெயிலில் காய வைப்பதின் மூலமாக சுத்தமாயிருமா என்று கேட்டால் இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் அவ்வாறு காய வைப்பதினாலும் சுத்தமாகிவிடும், வாடையும் கலரும் மாற வேண்டும், அப்படி மாறிவிட்டால் காய வைப்பதை கொண்டே சுத்தமாகிவிடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் மற்ற மதுஹபை சார்ந்த இமாம்கள் சொல்கிறார்கள், காய வைப்பதினால் மட்டும் அது சுத்தமாகிவிடாது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அசுத்தம்பட்ட இடத்தை கழுவினால் மட்டுமே சுத்தமாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையாக இருப்பதற்கும் தூய்மையை பாதுகாப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.